காழிப்பதி, காழிப்பதின்னு சொன்னாலே சந்தோஷமா மனசுக்கு இதமா இருக்கும். ஞானசம்பந்த பெருமான் நமக்காக சைவ நெறி தழைத்து ஓங்க, வேத நெறி தழைத்து ஓங்க, மிகு சைவத்துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய, அதுக்காக ஒரு குழந்தை அழுதுதான், புனிதமாய் மலர்ந்து அழுத. சேக்கிழார் எப்படி சொல்றார் அவரோட புராணத்துல, ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தை சொல்லும் பொழுது ஆரம்ப பதிகமே இதுதான். வேத நெறி தழைத்தோங்க, மிகு சைவத்துறை விளங்க, வேத நெறி தழைத்தோங்க, மிகு சைவத்துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய, புனிதமாய் மலர்ந்தழுத. அப்படி ஒரு குழந்தை அழுதான், புனிதமாய் மலர்ந்தழுத. சீத வள வயற் புகழி, புகழிங்கிற காழிப்பதிக்கு 12 திருப்பெயர்கள் உண்டு. பிரம்மபுரம், பிரம்மா நமஸ்காரம் பண்ணினதுனால பிரம்மபுரம். இந்திரன் மூங்கில் ரூபமா நின்று தபஸ் பண்ணினதுனால வேணுபுரம். தேவர்கள் எல்லாம் எங்களை காப்பாத்துங்கோன்னு ஊழி சமயத்துல சுவாமி கிட்ட புகுந்துண்டதுனால புகழி. சிரபுரம், வேணுபுரம், பிரம்மபுரம், தோணிபுரம். சுவாமி ஊழி நடக்கும் பொழுது ஊழியில் பெரியது காழி அப்படின்னு திருப்பெயர். உலகமே அழிஞ்சாலும் அந்த அந்த க்ஷேத்திரம் மட்டும் அழியாம இருக்கு. சுவாமி தோணியா கப்பலா அந்த ஊரை மாத்தி, சுவாமியும் தேவியும் எப்படி கைலாயத்தில் இருக்காளோ அதே மாதிரி காழிப்பதியில் இருக்க. படி ஏறி போய் பார்த்தா அங்க உட்காந்துப்பார். தேவியை கையை வச்சு உட்காந்துப்பார். அப்படி பார்த்துட்டே இருக்கலாம். நாளன்னைக்கு போதன்னைக்கும் அங்கேயே உட்காந்துக்கலாம். அப்படி பாப்பாரு திருத்தோணிபுரத்து ஈசர். அவர்னா ரொம்ப இஷ்டம் ஞானசம்பந்த பெருமான். எந்த ஊருக்கு போனாலும் இவ அப்பா தேடிட்டே போவார். அனுதினம் யாகம் பண்ணுவார் காழிப்பதியில. ஆனா குழந்தை நினைவு வந்துட்டே இருக்கும். இப்ப எந்த க்ஷேத்திரத்துல இருக்காரோ தெரியலையே அப்படின்னு தகவல் கேட்டுட்டு உடனே ஓடி போவார். அப்பா வந்தோடனே சௌக்கியமா இருக்கேன்னு, என்னுடைய அப்பா அம்மா எப்படி இருக்கான்னு கேட்பார். தோணியப்பரை கேட்பார். அவ்வளோ ஆசை பெருமான், தடுத்தாட்கொண்ட பெருமான் இல்லையா? பாலை தந்தும், சூலை தந்தும், ஓலை தந்தும், காலை தந்தும் 4 பேரை ஆட்கொண்டார் சுவாமி. முதல்ல ஞானசம்பந்த பெருமான். அடுத்தது கிளி கிட்ட சொல்றார். பெட் அனிமல்லாம் வச்சுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கிளியை பிடிச்சி சொல்றார், மடக்கிளியே சுவாமியோட நாமத்தை சொல்லு. அப்படி சொன்னேன்னா உனக்கு உயிர் கிடைக்கும், இந்த ஜென்மாலேருந்து நீ விடுதலை பெறலாம் அப்படின்னு கிளிக்கு சுவாமி அந்த திருநாமம் எனக்கு ஒரு கால் பேசாய், எனக்கு ஒரு வாட்டி சொல்லி காண்பிக்கிறியா, நமச்சிவாயம்னு சொல்லி காண்பிக்கிறியா, அதுக்கு சுவாமியோட பேரை கேட்டாலே எனக்கு சந்தோஷமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு திருத்தோணிபுரத்து ஈசருடைய அந்த க்ஷேத்திரத்துல கிளி கிட்ட சொல்லி அது அவ வாயிலேருந்து கேட்டு சுவாமியோட நாமத்தை ரசிக்கிற மாதிரியான பதிவு.